அனைவருக்கும் வணக்கம். ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவாணன். இந்த பகுதியில் லோ பேக் பெயினை பற்றி பார்க்க போம். இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த லோ பேக் பெயின் இருக்கு. யாருக்கெல்லாம் வருதுன்னு பார்த்தோம்னா, இந்த மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்க, சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ல இருக்கிறவங்க, ரொம்ப நாள் டிராவல் பண்றாங்களா, ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டராவது ஒரு குறைந்தபட்சம் அவங்க டிராவல் பண்றாங்க. இப்போ அதெல்லாம் தொடர்ந்து அவங்க பண்ணும்போது அது லோ பேக் பெயினா வரதுக்கு வாய்ப்பு உண்டு. வேற யாருக்குன்னு பார்த்தோம்னா, சிஸ்டம் ஒர்க்ல இப்போ காலையில ஒரு 12 ஹவர்ஸ் ஈவினிங் வரைக்கும் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு இந்த லோ பேக் பெயின் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. வேற சில பேருக்கு என்னன்னா, கிட்னி ஸ்டோன் இருக்கிற பிரச்சனைக்கும் அந்த லோ பேக் பெயின் வரும். அதே பொசிஷன் மாறி மாறி உட்கார்றாங்க. இப்போ ஈஸி சேர் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, அதுல கீழே இருக்கிற பொருளை எடுக்கிறது, சைட்ல திரும்புறது, இந்த மாதிரி பொசிஷன் மாறி இருக்கிறவங்களுக்கு இந்த லோ பேக் பெயின் வரும். அதுபோல் அதிகப்படியான எடையை தூக்கும் போது இந்த கீழ் முதுகு பிடிச்சிக்கிங்கன்னா பேக் பெயின் சிவியரா இருக்கும். அதுவே ஊட்டச்சத்து குறைபாடு, விட்டமின் டி குறைவா இருக்கும், கால்சியம் குறைவா இருந்தாலும் இந்த பிரச்சனை வரும். ஸோ எலும்பு பலப்படுத்தக்கூடிய உணவுகளை நம்ம அதிகமா எடுத்துக்கணும். சில பேருக்கு ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், இன்னைக்கு நிறைய பேருக்கு அதுதான் ஒரு பிரச்சனை. அது அதிகமாகும் போது கூட இந்த லோ பேக் பெயின் வரும். இந்த மாதிரி லோ பேக் பெயின் வரதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் உண்டு. அது எந்த காரணத்தால உங்களுக்கு வருதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ டிராவல் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி பெயின் வருதுன்னா கண்டிப்பா ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட்டும் எடுக்க மாட்டேன், வேலைக்கும் போகணும்னா ஒரு கட்டத்துக்கு மேல வேலையும் உங்களால பார்க்க முடியாது. அப்புறம் ரெஸ்ட் எடுத்து தான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அப்போ இந்த மாதிரி லோ பேக் பெயின் இருக்கிறவங்க, இந்த டிராவலால வரவங்களுக்கு ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப அவசியம். அது ரொம்ப ரொம்ப நீங்க மெனக்கெட்டு பண்ணணும். ஏன்னா நம்ம எதுக்கு இதை சம்பாதிக்கிறோம்? நம்ம உடம்பு நல்லா இருக்கணும்ட்டு தான். ஆனா உடம்ப வருத்திக்கிட்டு சேர்க்கிற பணம் உடம்ப சரி பண்றதுக்கே நம்ம செலவு பண்ற மாதிரி ஆயிடும். அது மாதிரி கேர்ஃபுல்லா நம்ம இருக்கணும். அது போல விட்டமின் டி சார்ந்த உணவுகள் எடுக்கலாம். விட்டமின் டி சன்லைட்ல தான் அதிகமா இருக்கும். இப்ப காலையில 6 மணில இருந்து 7 மணிக்குள்ள ஒரு 5 நிமிஷம் நேரடியா சூரியனை பார்க்கணும். இது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். விட்டமின் டி நேரடியா உங்க கண்கள் மூலமா அந்த எனர்ஜி உள்ள போய் ஸ்டோர் ஆகும். 7 மணிக்கு மேல நேரடியா பார்க்க கூடாது, ஏன்னா ரேஸ் மாறுது. உணவுல பார்த்தோம்னா விட்டமின் டி ஆரஞ்சுல இருக்கு, கேரட்ல இருக்கு. அதனால டெய்லி ஒரு கேரட் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமா இருக்கும். கால்சியம் சார்ந்த உணவுகளும் அதிகமா இருக்கும். கால்சியம் வெந்தயத்துல அதிகம். வெந்தயத்தை முளைக்க வச்சு சாப்பிடலாம். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் ஆலி விதையில இருக்கு, வால்நட்ல இருக்கு, அது எடுத்துக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ்ல பார்த்தோம்னா நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் டெய்லி ஒன்று சாப்பிடலாம், ஏன்னா விட்டமின் சி அதுல அதிகமா உண்டு. 6 சுவையும் இருக்கிற ஒரு விஷயம்னா நெல்லிக்காய் தான். ட்ரை ஃப்ரூட்ஸ்ல டெய்லி ஒன்று எடுத்துக்கலாம். ஆலி விதை எடுத்துக்கலாம், ரொம்ப சிறப்பா இருக்கும். வேற என்னன்னு பார்த்தீங்கன்னா அத்தி எடுத்துக்கலாம். சில பேருக்கு அனிமிக்கா இருந்தாலும் அந்த லோ பேக் பெயின் வரும். ஏன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு ரத்த ஓட்டம் சரியா இருக்காது. அதுக்கு நம்ம ஒத்தடம் கொடுக்கலாம். ஐஸ் கட்டி ஒத்தடம் கூட, சுடுதண்ணி ஒத்தடம் கொடுக்கலாம். நம்ம இதுல கடிவஸ்தின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. என்னன்னா அந்த பேஷண்ட்டை படுக்க வச்சுட்டு உளுந்து இருக்குல்ல, அது கருப்பு உளுந்து எடுத்து மாவு மாதிரி அதை செஞ்சுட்டு அதை பாத்தி கட்டுவாங்க. கீழ் முதுகுல ஒரு பாத்தி மாதிரி கட்டி வலி நீக்கக்கூடிய எண்ணெயை லைட்டா சூடு பண்ணி அதுல பொருட்கள சூடுல ஊற்றுவாங்க. அதுல பாத்தி கட்டினாலும் அந்த எண்ணெய் அப்படியே நீக்கும் அதுல. அப்போ அந்த இருக்கிற மசில்ஸ் நல்லா ரிலாக்ஸ் ஆகி அதுக்கு ஒரு நல்ல பெயின் குறைக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறதால அந்த லோ பேக் பெயின் குறையும். இது 1/2 மணி நேரம் அளவுக்கு இதை செய்வாங்க. நம்ம சித்தா கிளினிக்ல இதை நம்ம பண்ணணும். இது பேர் கடுவசின்னு சொல்லுவாங்க. இதை தொடர்ந்து பண்ணாலும் இந்த லோ பேக் பெயின் குறையும். பாட்டி வைத்திய முறையில நம்ம கஷாயங்கள் செஞ்சு சாப்பிடலாம். அதே போல நம்ம உளுந்த களி செஞ்சு சாப்பிடலாம். உளுந்துக்கு போனுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆகும். அதை தொடர்ந்து உளுந்த களி எடுத்துக்கிட்டு இருக்கலாம். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரெக்னன்ட் டைம்ல அவங்களுக்கு இந்த நம்ம லோ பேக் பெயின் வரும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவங்க எக்ஸசைஸ் பண்றது, டாக்டரோட கன்சல்டேஷன் முறையில என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் அவங்க சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சில பேருக்கு ஒபிசிட்டி அதிகமா இருந்தாலும் லோ பேக் பெயின் வரும். ஏன்னா முதுகு எலும்பு தான் டோட்டல் பாடி வெயிட்டை நம்ம தாங்குது. அப்போ வெயிட் ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ரெயின் ஆகும். அந்த எலும்புகள் ஸ்ட்ரெயின் ஆகிறதால பேக் போனும் லோ பேக் பெயின் வரும். சில பேருக்கு அந்த தொடர்ந்து வண்டி ஓட்டுறதால டிஸ்க் பல்ஜு அந்த பிரச்சனையும் இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்கு. லம்பார் ஸ்பாண்டிலைட்டிஸ் இருந்தாலும் லோ பேக் பெயின் வரும்.
ஸோ எந்த காலங்களுக்கு இது வருதுன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற உணவுகள் எடுக்கணும். கருஞ்சீரகம் ரொம்ப நல்லா பெஸ்டா வேலை செய்யும். கருஞ்சீரகம் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரலாம். மசாஜும் இதுக்கு நல்லா பண்ணலாம். மசாஜ் வந்து பண்ணும்போது ரொம்ப கவனமா இருக்கும். ரொம்ப அழுத்தி நம்ம பண்ணக்கூடாது. நீங்களே பண்ணாம யார் மசாஜ் தெரபிஸ்ட் இருக்காங்களோ அவங்க கிட்ட நம்ம வந்து மசாஜ் பண்ணிக்க ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த லம்பார் ஸ்பாண்டிலைட்டிஸ் கண்டிஷன்னா எப்படி அதை வந்து ஹேண்டில் பண்ணணும்னு அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம வந்து சாதாரண எல்லாத்துக்கும் தேய்ச்சி விடுற மாதிரி தேய்ச்சி விடுவோம், அப்படி கிடையாது. இதுக்கு தனிப்பட்ட முறையில மசாஜ் முறைகள் வந்து மாறுபடும். இதுக்கான சித்த மருந்துகளும் நம்ம கொடுக்கப்படுது. ஆறுமுக செந்தூரம், அமுக்குரா சூரணம், அமுக்குரா லேகியம், தாலிசாதி சூரணம், தண்ணீர் விட்டான் கிழங்கு, பூனைக்காளி விதை போன்ற மருந்துகள் வந்து இதுக்கு தரப்படுகிறது. அதே மாதிரி எக்ஸ்டர்னலுக்கும் கொடுக்குறாங்க. வாத நாராயண தைலம், பிண்ட தைலம், இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணி எக்ஸ்டர்னா அப்ளை பண்ணிக்கலாம். வாத கேசரி தைலம் கூட ரொம்ப சூப்பரா வேலை செய்யும். ஆனா எந்த நோயாளிக்கு எந்த மருந்துன்னு சொல்லி டாக்டரால அதை வந்து அனலைஸ் பண்ணி கொடுக்க முடியும். அவங்க பல்ஸ் டயக்னோஸ் பார்க்கறது, வாத பித்த கமம் வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு அதிகமா இருக்கு, குறைவா இருக்கு, அதுல என்ன பிரச்சனை, இதெல்லாமே நாடி பார்த்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மெடிசன் வந்து நம்ம தருவோம். இதுதான் நம்ம சித்தா கிளினிக்ல போயிட்டு இருக்கு. இது நல்ல ஒரு ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு ப்ரொசீஜர். ஆனா இதை தொடர்ந்து பண்ணணும். அது மட்டும் இல்லாம முத்திரைகளும் பண்ணாலும் இது சூப்பரா வேலை செய்யும். இதுக்கு வந்து பிருத்திவி முத்திரை ரொம்ப நல்லா ஒரு எஃபெக்டிவா இருக்கும். அது எப்படி பண்ணணும்னா கட்டை விரலும் மோதிர விரலும் இணைக்கணும். இணைச்சிட்டு இந்த மாதிரி ரொம்ப அதிகமா ப்ரெஷர் பண்ணணும்னா லைட்டா அந்த ப்ரெஷர் பண்ணா போகும். சாதாரண மடி மேல வச்சுக்கலாம். மடி மேல வச்சுக்கிட்டு மூச்சை நல்லா உள்ள இருக்கணும். அது மூச்சை உள்ள இருக்கும் போது பூமியில இருக்க சக்தி எல்லாமே நமக்குள்ள அப்படியே டிராவல் ஆகுற மாதிரி இமேஜின் பண்ணி உடம்பு ஃபுல்லா, அதாவது காலு, முட்டி, இடுப்பு, மேல் வயிறு, கழுத்து, தலை, அந்த எனர்ஜி ஃபுல்லா வந்து மேல வந்து பிரபஞ்சத்தோட ஆகாயத்துல போய் கலந்துடுற மாதிரி. அப்படி கலந்த பிறகு ஒரு 2 நிமிஷம் பிரீத்தை ஹோல்டு பண்ணும். ஹோல்டு பண்ண பிரீத் அவுட் பண்ணும். பிரீத் அவுட் பண்ணும்போது ஒரு கோல்டன் எனர்ஜி வந்து நமக்குள்ள இறங்குற மாதிரி அப்படி நீங்க ஃபீல் பண்ணி பண்ணீங்கன்னா அந்த பெயின் வந்து கண்டிப்பா குறைஞ்சிடும். ஒரு நாளைக்கு இந்த ப்ரொசீஜர்ல ஒரு 20 நிமிஷம் பண்ணலாம். 20 நிமிஷம் பண்ணாதான் இதுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். அதே போல் தொடர்ந்து பண்ணணும். ஒரு 48 நாட்கள் தொடர்ந்து பண்ணீங்கன்னா அந்த வலியும் நல்லாவே போயிடும். உங்க ஃபேஸே வந்து நல்லா க்ளோ ஆகும். அதாவது ஒளி உடைய ஒரு உடம்பா மாறும். அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான முதிரை இந்த பிருத்திவி முதிரை. இதை வந்து பண்ணலாம். சில பேருக்கு வந்து அக்குப்ரெஷர் பாயிண்ட் கூட நமக்கு சப்போர்ட் பண்ணும். எதுனா இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த ஆள்காட்டி விரலும் கட்டை இணையில ஒரு கோடு மாதிரி இருக்கும். இந்த பகுதியில வந்து ப்ரெஷர் பண்ணும். இந்த ப்ரெஷர் வந்து ரொம்ப அழுத்தி ப்ரெஷர் பண்ணாம ரொம்ப லைட்டா ஒரு மசாஜ் மாதிரி பண்ணலாம். ஒரு 5 மினிட்ஸ் பண்ணலாம். ரைட் ஹேண்ட்லயும் பண்ணலாம், இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட்லயும் பண்ணலாம். மாறி மாறி நம்ம வந்து பண்ணிக்கலாம். அந்த டைமுக்கு அந்த பெயின் வந்து குறையாது. ஆனா இதுக்கான மருந்துகளும் எடுக்கணும், முத்திரை பண்ணணும், உணவு கட்டுப்பாடு தேவை. ஏன்னா உணவு கட்டுப்பாடுனா ரொம்ப அதிகப்படியான மலச்சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை எடுக்கக்கூடாது. இது வந்து அசைவ உணவை எடுக்காம இருக்கணும். அதாவது பால், தயிர் இதெல்லாம் எடுக்கக்கூடாது. ஆனா நெய் எடுத்துக்கணும். நெய்யெல்லாம் இதுக்கு ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும். நெய் வந்து மதிய நேரத்துல சாப்பாடோட பிசைஞ்சு சாப்பிட்றது நல்லது. கீரையில் வந்து முடக்கத்தான் கீரை ரொம்ப சூப்பரான எஃபெக்டிவா இருக்கும். பிரண்டை உப்புனே வந்து நாட்டு மருந்து கடையில எல்லாம் விற்கிறாங்க. அது கூட வாங்கி தேன்ல கலந்து எடுத்துக்கலாம். பிரண்டையாவும் நீங்க சாப்பிடலாம். மூங்கில் அரிசியில கஞ்சி வச்சு குடிச்சாலும் இதுக்கு ரொம்ப நல்ல தீர்வா இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க இந்த லோ பேக் பெயின்காக பயன்படுத்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாவே அதுல இருந்து வெளியே வர முடியும். நன்றி, வணக்கம்.